இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை, தவக்காலத்தின் 6ஆம் வெள்ளிக்கிழமை. இன்றைய நாள் இனிய நாளாக, அசுதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். இன்று வெள்ளிக்கிழமை மேற்கொள்ளக்கூடிய தான தர்மத்தையும் ஜபத்தையும் உண்ணா நோன்பையும் ஆண்டவர் உடனிருந்து ஆசீர்வதிக்கின்றார் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த நடக்கக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும், திரு யாத்திரையாக இருக்கலாம், பாத யாத்திரையாக இருக்கலாம், அல்லது எங்கோ ஒரு மலைப்பகுதிக்கு ஏறி சென்று நம் ஆண்டவருடைய பாடுகளை சிந்திக்கலாம், மாலை அணிவித்திருக்கலாம், உண்ணா நோன்பு இருக்கலாம். பலதரப்பட்ட தவ முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா தவ முயற்சிகளையும் ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். திரு இருதய ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனைக்கு நீதியின் பொருட்டு துன்பம். இறைவனின் வார்த்தையை தம் சொந்த மக்களிடம் அறிவித்த இறைவாக்கினர் எரேமியா பல நெருக்கடிகளையும் மிரட்டல்களையும் சந்தித்தார். அவர் அவர்களுக்கு எதிராக சதித்திட்டம் தீட்டிய பொழுது இறைவனிடம் அவர் முறையிட்டாலும் நம்பிக்கையில் உறுதியாய் உயிரை இழக்க தயாராகிறார். தன்னை அழைத்து அனுப்பிய ஆண்டவர் உடனிருக்கின்றார் என்று திடம் கொள்கிறார். நற்செய்தியில் இயேசு செய்த அருள் அடையாளங்களை நம்பிய யூத மக்கள் இயேசுவை கடவுளின் மகனாக நம்ப மறுத்தனர். இறைவன் தனக்குள் இருப்பதை, அவர் தன் வழியாக செயல்படுவதையும், தாம் அவரின் மகன் என்பதையும் அவர் எடுத்து சொன்ன போது பரிசேயர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. யூதர்கள் அவர் மீது கல்லெறிய முயற்சிக்கின்றார்கள். இறை மகனை ஏற்றுக்கொள்ள அவர்களிடம் திறந்த மனமில்லை. அவரை இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள நாம் சாட்சிய வாழ்வு வாழ்ந்து அதனை அறிக்கையிடுவோம். இணைந்து ஜெபிப்போமா? பரலோகத்தந்தை இறைவா, நீ எவ்வளவோ அற்புதங்களும் அதிசயங்களும் நற்செயல்களும் செய்தாலும் மக்கள் உம்மை ஏற்றுக்கொள்ள, புரிந்து கொள்ள, அதுவும் சிறப்பான விதத்தில் நீ இறைமகன் என்று ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள், கல்லெறிந்தார்கள். அப்பா, நிச்சயமாக நீ ஒருவரே மீட்பர், நீ ஒருவரே மெசியா, நீ ஒருவரே எங்களுடைய கடவுள்